திரு ஆஜாகனி, ராணுவ வீரர், அசோக் சக்ரா விருது வென்றவர், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமா எடுக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல்? உங்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்? இங்கே தோழர்கள் சில பேர் முன்வைத்த வாதங்களை பார்த்தாங்க. திரு ஸ்ரீராம் ரொம்ப ஆவேசமாக பிராமண அடையாளத்தையே மறைத்து விட்டார்களே அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கை துண்டாகிய நிலையிலே ஒருவன் மருத்துவமனைக்கு வந்திருக்கும் பொழுது நகம் வெட்டும் போது கொஞ்சம் கை கீறி விட்டது, இவனை முதலில் கவனியுங்கள் என்கின்ற கதையாக இருக்கின்றது. தோழர் ராதவன் தேட்சனியா சொன்னது போல இங்கே விவாதக்கர் என்ன தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்ட லட்சக்கணக்கான பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அவர்கள் எப்படி நசுக்கப்பட்டார்கள், எப்படி கோரமாக அவர்கள் மக்கள் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். ஒன்று நான் இங்கே சொல்கிறேன், திருமணமான ஒரு சில நாளிலே ராணுவத்திற்கு சென்று சரி செய்யுங்க. உயிரிழந்த போர் முனையிலே உயிரிழந்து பரம்வீர் சக்ரா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவினுடைய கெசட்டில் புகழாரம் சூட்டப்பட்ட ஒரு வீரனை இங்கே வந்திருக்கின்ற யாராவது சொல்ல முடியுமா? உலகத்துக்கே தெரியாது. அவர் பேர் ஹவில்தார் அப்துல் ஹமீத். அவர் பாகிஸ்தானுடைய 8 பீரங்கிகளை சிதறடித்து விட்டு அவர் தன் இன்னுயிரை நீக்கும் பொழுது சக வீரர்கள் அவரை மீட்டு, நீ குடும்பத்திற்கு சொல்வதற்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று கேட்கிறார். There is no bullet in my back. என்னுடைய முதுகில் எந்த குண்டும் பாயவில்லை என்பதை நாட்டுக்கு சொல்லிவிடுங்கள். வீட்டுக்கு செய்தி சொல்லவில்லை, நாட்டுக்கு செய்தி சொன்னார் ஹவில்தார் அப்துல் ஹமீத். நீங்கள் ஹவில்தார் அப்துல் ஹமீத் என்று கூகுளில் தேடினால் வரலாறு இருக்கும். திருமணமான ஒரு வாரத்திற்குள்ளாக போர் முனையில சென்று உயிர் துறந்த ஹவில்தார் அப்துல் ஹமீத் மட்டுமல்ல, கார்கில் போரில் உயிரிழந்த தமிழ் ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் சென்று ஆரம்பகால செய்தியாளனாக நான் பேட்டியை சேகரித்தவன். அதில் குன்னூரிலே அப்துல் சத்தார் என்பவருடைய குடும்பத்திற்கு சென்று அவருடைய வாழ்க்கையை பதிவு செய்தேன். அதுபோல தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக உயிரிழந்திருந்தார்கள். அமரன் திரைப்படம் பேசக்கூடிய அரசியலிலே என்ன இருக்கிறது தெரியுமா? நான் அந்த படத்தை பார்த்து விட்டேன். முகுந்த் வரதராஜனை இழிவுபடுத்தக்கூடிய இத்தனை காட்சிகள் தேவையா? திஸ் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி என்று குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடைக்கக்கூடிய ஒருவனை சொல்லிவிட்டு சுட்டு தள்ளுகிறார்கள். கைது செய்து விசாரிப்பதற்கு, சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கு ராணுவம் செய்யாதான், சுட்டு தள்ளுவது. அடுத்ததாக தங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் என்று கருதுபவர்களை எல்லார் முன்னாலும் நிற்க வைத்து தலையை கொரியக்கூடிய காட்சி அல்லாவின் திருப்பெயராலே. அப்போது ஒரு சிறுவனின் கையில் கொடுவாளை கொடுத்து, ராணுவத்தில் சேர்ந்தவன், நம் இனத்திற்கு துரோகம் செய்தவன், இவனுடைய தலையை நீ கொய்ய வேண்டும் என்று இறைவனின் பெயரால தலையை வெட்டச் சொல்கிறார்கள். அந்த சிறுவன் வாளை ஓங்கும் பொழுது இந்திய ராணுவம் சென்று காப்பாற்றுவது போல காட்சி. அந்த பின்னணிகள் எல்லாம் பிராமண சமுதாய அடையாளத்தை மறைத்து விட்டீர்களே என்று கொந்தளித்தீர்களே. இங்கே காட்டப்படும் அடையாளங்கள் எல்லாம் யாருடையவை? இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு யார் மீது வெறுப்பு உண்டாகும்? காஷ்மீருடைய வரலாறு கடுகளவாவது அந்த இயக்குநருக்கு இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் என்று கருதப்படக்கூடியவர்களுக்கு ஒரு ஸ்பையா இருந்ததுமே ஒரு இஸ்லாமியர் தானே. அந்த ஒரு போஷனையும் அவர் தானே பண்ணிருக்காரு. அதே போல அந்த தலையை கொய்யக்கூடிய நபர் இருக்காருல்ல, அவரை திருப்பி, அவரும் ஒரு முஸ்லிம் தானே, அவரும் ஒரு இஸ்லாமியர் தானே, அவரும் இந்த இதுல தானே இருந்தாரு. உயிர் தியாகங்களும் ஹைலைட் பண்ணி தானே காமிக்கப்பட்டிருக்கு. காஷ்மீரில் நடக்கின்ற போராட்டத்தை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கின்ற அளவுக்கு அந்த இயக்குனருக்கு எவ்வளவு வன்மம்! இது RSS உடைய கருத்தியல் இல்லாமல் வேற என்ன? நீங்கள் அண்மையில இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஒரு ஹைதர் அந்த படத்தை பாருங்க. தயவு செய்து இங்கே இந்த நேயர்கள் எல்லாருமே ஹைதர் என்ற படத்தை பாருங்கள். காஷ்மீருடைய அசல் நிலை என்னவோ அதை மிக கவித்துவமாக சொல்லிவிட்டு, அது ராணுவத்திற்கு எதிராக அந்த பார்வையாளருடைய மனம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக பைலைன் போடுகிறார்கள். படம் முடிந்த பிறகு இந்த ராணுவம் தான் காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த மக்களை காப்பாற்றியது. அதனால் ராணுவத்துக்கும் மக்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்போது காஷ்மீர் அமைதியை நோக்கி செல்கின்றது, அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகரித்திருக்கிறார்கள் என்று ராணுவத்துக்கு எதிராக மக்களை திருப்பி விடாமல் ஒரு பொறுப்புள்ள இயக்குனர் விஷால் பரத்வாஜ் அங்க உள்ளதை உள்ளபடி காட்டிவிட்டு, அந்த வெறுப்புணர்வு ராணுவத்துக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்று
இல்ல திரு ஹஜாத், இந்த அமரன் திரைப்படத்திலேயே அவங்களுடைய RR ரைஃபிள் ரெஜிமெண்ட்லயே 2 இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். ஒரு ஸ்பை வந்து இஸ்லாமியர் தான், அவர் தான் அங்க இருக்கக்கூடிய தகவல் எட்டுன்னு சொல்லுவாரு, அவரையும் கொலை பண்ணுவாங்க. அங்க இஸ்லாமியர்களை சில இடங்கள்ல ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க இல்லையா, உயிர் தியாகம் செஞ்ச மாதிரியும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா? அதாவதுங்க, இஸ்லாமியர்களும் பிஜேபியில இருக்கிறார்களே, வேலூர் இப்ராஹிம் இல்லையா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அவர்கள் எந்த கருத்தியலுக்காக இருக்கிறார்கள், எதற்காக காட்டப்படுகிறார்கள்? நீங்கள் காஷ்மீரிலே என்ன இந்த இயக்குனருக்கு கடுகளவாவது அந்த வரலாறு தெரியுமா? அமிர்தசரஸ் உடன்படிக்கை என்றால் என்னன்னு தெரியுமா? ஹரிசிங் ஷேக் அப்துல்லா நேரு உடன்பாட்டில் என்னென்ன நிபந்தனைகள் வைக்கப்பட்டன என்று தெரியுமா? இந்த கோடிக்கணக்கான நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, அவர்கிட்ட கேட்பேன். 1947 ஆகஸ்ட் 15 நமக்கெல்லாம் சுதந்திர நாள். காஷ்மீருக்கு சுதந்திர நாளா? அன்றைக்கு இந்தியாவோடு அது இருந்ததா? 640 சமஸ்தானங்களிலே ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர் மூன்றுமே ஆகஸ்ட் 15 1947 நம்மோடு இல்லை. ஹைதராபாத்தும் ஜுனாகத் வாக்கெடுப்பின் மூலம் இணைக்கப்பட்டது. ஹைதராபாத் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மூலம் இணைக்கப்பட்டது. காஷ்மீர் எப்படி இணைக்கப்பட்டது? பட்டானியர்கள் பாகிஸ்தானுடைய ஆதரவோடு நம் நாட்டுக்குள்ளே காஷ்மீருக்குள்ளே புகுந்தார்கள். அப்பொழுது உதவி கேட்கப்பட்ட போது மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னார், காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதாக இருந்தால் இந்தியாவின் ராணுவத்தை அனுப்பலாம் என்று சொன்னார். அப்பொழுது மன்னர் ஹரிசிங் அவர் ஒரு உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டு இந்த 370 அதனுடைய விரிவுதான் அரசியல் சாசனத்துடைய பிரிவு 370 பாஜக அரசு பாழாக்கியதே அந்த பிரிவு அதைத்தான் சொல்கின்றது. அந்த மாநிலம் நம்மோடு இணைக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. தனிநபர் வாக்குறுதியே மீறக்கூடாது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்று கூட நான் முகநூலிலே ஒரு கவிதையை பதிவிட்டேன். சந்தர்ப்ப சூழலால் உன்னிடம் வந்துவிட்ட அந்த அபலை பெண் மீது நீ உயிரே வைத்து விட்டாய், இனி அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்று தெரியும். இந்தியாவுக்கு இனிமேல் காஷ்மீர் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலையை நாம் எடுத்தாலும் கூட அந்த பெண் உன்னை காதலிக்க வேண்டும் என்பதற்காக தினமும் அவளுக்கு சூடு வைக்கிறாயே, அங்க முழுவதும் நீ ஆறாத ரணங்களை ஏற்படுத்துகிறாயே, எப்படி காதலிப்பாள் என்பதுதான் கேள்வி. தடியால் அடித்து மலர்களை மறைத்து விட நான் ஒரு இந்தியனாக காஷ்மீர் இந்தியாவோடு தான் இருக்க வேண்டும் என்பதிலே இந்திய முஸ்லிம்கள் உறுதியோடு இருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை, கொடுமையை நீங்க உலகத்தில் கேள்விப்பட்டதுண்டா? காணாமல் போன பிள்ளைகளின் பெற்றோர்கள் சங்கம் 80,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்களே, அந்த அவலத்தை பேசக்கூடாதா? பாதி விதவைகள் என்ற அந்தஸ்து, ஒன்று சுமங்கலி இல்லை விதவை, இந்த 2 தான் பெண்களுக்கு இருக்கும். பாதி விதவைகள் என்று 1.5 லட்சம் பேர் அந்த மண்ணிலே இருக்கிறார்களே, அந்த பெண்களுக்கு அமரன் திரைப்படம் என்ன நியாயம் சொல்கிறது தெரியுமா? ஒண்ணு டெரரிஸ்டா மாறி இருப்பாங்க, இல்ல பார்டரை தாண்டி போயிருப்பாங்க. இவங்கதான் அரை விதவைகளா? ராணுவத்தால் அழைத்து சென்று காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அந்த வரலாறுகள் எல்லாம் ஆவணங்களாக இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமாக, கொடூரமாக, மோசமானவர்களாக காஷ்மீர் மக்களை காட்டக்கூடிய அவசியம் என்ன? அவர்கள் இஸ்லாமிய சமய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த வெறுப்பின் வீச்சை இங்கே இந்தியா முழுவதும் பரப்பி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற அயோக்கியத்தனத்தை தவிர இதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது? ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஒரு சில இடங்கள்ல இஸ்லாமியர்களை ஹைலைட் பண்ணி அவங்க உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க இந்தியன் ஆர்மிக்காக அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிச்சாலுமே கூட ஒட்டுமொத்தமான அஜெண்டான்றது வேற அப்படின்னு தான் சொல்லிருக்கீங்க. ஏற்கிறீங்களா திரு ஸ்ரீராம்? தேசியவாதம் என்பது 1.5 லட்சம் எந்த உயிர் போனாலும் போனதுதான். 1.5 லட்சம் இஸ்லாமியர்கள் இருந்ததாக சொன்னார்கள். வருத்தமான விஷயம். 5.5 லட்சம் இந்துக்களை அங்கிருந்து துரத்தி விட்டார்களே, 5.5 லட்சம் காஷ்மீரி பண்டிட்களை பல பேர் கொல்லப்பட்டார்களே, அவர்களுக்கு இந்த இருவரும் நியாயம் பேசியிருந்தால் நான் அவர்கள் நிச்சயமாக மதிப்பேன். ஆனா ஒரு சாராக இங்க வந்து உட்கார்ந்து பேசுபவர்களை நான் வந்து அவர்களுடைய பார்வையை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவர் ஆஜாக்கனி அவர்களுக்கு ஆர்டிகல் 370 எடுக்க கூடாது என்ற அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரா, இல்ல அந்த காஷ்மீரி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கஷ்டப்படுகிறார் என்ற மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தீவிரவாதத்தை ஒரு மதத்தோடு நீங்களே அதை சேர்த்துக்கொண்டு, எந்த தீவிரவாதத்துக்கும் மதம் இல்லைங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அங்கே அவர்களால் உயிர் எடுக்கப்படுகிறார்கள் பார்க்கணுமே தவிர எங்க இஸ்லாமியர்களை பார்க்குறீங்களா, எங்க இஸ்லாமியர்கள் பார்க்கல என்பது இஸ்லாத்தை இந்த பயங்கரவாதத்தோடு இந்த SDPI போன்ற கட்சிகள் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது நம்ம இந்தியாவா பாருங்க,
நீங்க வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் அங்க வந்து இவ்வளவு பிரச்சனை, அங்க இந்துக்கள் எத்தனையோ பேர் இறந்தாங்களே, 5.5 லட்சம் பேர் சொந்த நாட்டில் அகதிகளாக இருந்தார்களே, அதற்கு ஹாஜாக்கனி அவர்கள் பேசுவார்களா? அப்போது அவர் தீவிரவாதியாக தான் அவர் பேசுகிறார், ஒரு மதவாதியாக தானே அவர் பேசுகிறார். அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. காஷ்மீரில் பிறந்த மற்றவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றதோ அதே உரிமை பண்டிட்டுகளுக்கும் இருக்கின்றது. நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு பண்டிட் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதை நீங்க கண்டிச்சீங்களா? அந்த 5.5 லட்சம் இந்துக்களை வெள்ள யார் துரத்தி விட்டார்கள் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த 5 லட்சம் இந்துக்களை காஷ்மீரிலிருந்து விரட்டியவர்கள் யார்? அதுக்கு ஹாஜாக்கனி பதில் சொல்வாரா? அதுக்கு ஹாஜாக்கனி அவர்கள் பதில் சொல்வார்களா? 5 லட்சம் இந்துக்களை நீங்க சொல்றீங்கல்ல, அங்க அவர்களுக்கு சம உரிமை இருக்குன்னு, அவர்கள் ஏன் விரட்டப்பட்டார்கள் என்று நீங்க சொல்லுங்க. அவர்களுக்கு அங்கே சம உரிமை இருக்கின்றது. ஏன் விரட்டப்பட்டார்கள்? ஏன் விரட்டப்பட்டார்கள்? யாரால் விரட்டப்பட்டார்கள்? அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல விடுங்க சார். ஆளுநர் ஜக்மோகனை நியமித்து இங்கே எப்படி ஒரு ஆளுநரை வைத்து மாநிலத்தை மிரட்டுவது போல் அங்கே செய்த கதை சொல்லாதீங்க சார். ஆளுநரை வச்சாங்க, இதை வச்சாங்க, அதை வச்சாங்க, நீங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய அஜெண்டாவை பேசுறீங்க. நீங்க உண்மையை பேசுங்க. நீங்க உண்மையை பேச ஓடி ஒளியாதீங்க. உண்மையாக பேசுங்க. ஆதாரம் தருகின்றேன். என்ன நடக்கிறது காஷ்மீர்? பேராசிரியர் மார்க்ஸ் எழுதிய புத்தகத்தை நேயர்கள் படிக்கட்டும். காஷ்மீரில் தொடரும் துயரம் விடியல் பதிப்பகத்தின் வெளியீடு படிக்கட்டும். தி டிஸ்பியூட்டட் லீகசி ஆஃப் காஷ்மீரி அந்த புத்தகத்தை படிக்கட்டும். Are you for Kashmir to be a part of India or no? ஹாஜாக்கனி அவர்களே, காஷ்மீர் நம் நாட்டோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா? உங்கள் நிலைப்பாடு என்ன? அதை சொல்லுங்க. காஷ்மீர் நாட்டோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா? உங்கள் நிலைப்பாடு என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் முதல்ல கேட்டிருக்கேன், காஷ்மீர் இந்தியாவோட இருக்க வேண்டுமா, இந்தியாவை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமா? அதற்கான பதில் என்னன்னு சொல்லுங்க. இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்த பிறகு 370 மீண்டும் வரும்.